கண்ணாடி விரியன் பாம்புகள் இந்த மாதிரி புதர் பகுதிகளில் அதிகமாக பகல் நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும். இதை நல்லா உற்று பார்த்தா தான் இந்த பாம்பு இருக்கிறதே நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சருகுகளோட சருகுகளா அதே நேரத்தில் இந்த தரையோட தரையா உருமறைப்பாகி இருக்கும் இந்த பாம்பு. கண்ணாடி விரியன் பாம்புகள் அனைத்துமே இரவு நேரங்களில் அதிகமாக இரை தேடி வெளியே வரும். அதனால கிராமத்து பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் இரவு நேரங்களில் அதிகமாக வெளியே செல்றவங்களும் கையில் கைவிளக்குகளை பயன்படுத்துறது அவசியம். இரவு முழுக்க இரை தேடி சுற்றி தெரிந்துட்டு பகல் நேரங்களில் இந்த மாதிரி சருகுகள் நிறைந்த இடங்கள்லையும் புதர்கள் பக்கத்துலையும் நல்லா படுத்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நமக்கு பாம்பு இருக்கிற இடமே தெரியாது. இருக்கிற தரையோட உருமறைப்பாகி நல்லா மறைஞ்சிருக்கும். நம்ம பார்த்தாலும் அது நல்லா உற்று பார்த்தா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் சொல்றது, இந்த மாதிரி புதர்கள் நிறைந்த இடங்கள்லையும் சருகுகள் நிறைந்த இடங்களுக்குள்ளேயும் போகாதீங்க, அதுக்குள்ள நடக்காதீங்கன்றது. நடந்தோம்னா இந்த மாதிரி தெரியாம பாம்பு கடி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த காணொலியை பருவதமலைன்ற ஊர்ல இருந்து பருவதமலை அடியன்ற பக்கம் வச்சிருக்கிற விஸ்வான்ற நபர் எனக்கு அனுப்பியிருந்தாரு. அவர் பகல் நேரங்களில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சருகுகளுக்குள்ள இந்த பாம்பை பார்த்துட்டு இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற காரணத்தினால காணொலி பதிவு செஞ்சு எனக்கு அனுப்பியிருந்தாரு. அதனால இரவு நேரமோ பகல் நேரமோ இந்த மாதிரி புதர் பகுதிகளுக்குள்ள போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது.